ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாய் கிச்சனில் மன்ச்சீஸ் கிரைண்ட் குரு அப்படின்ற கேட்டகரியில் மசாலா மன்ச்சீஸ் அப்படின்னு ஒரு புது ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் மசாலா சுண்டல். இந்த 11 மணி வாக்கில் இந்த குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தூக்கம் எட்டி பார்க்கும் எல்லாருக்கும். அந்த டைமில் இந்த நல்ல ஸ்பைசியான டேங்கியான சுண்டல் சாப்பிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அ கிரேட் கிக் ஸ்டார்ட் ஃபார் த மிட் ஆஃப் த டே. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, லைட்டாக வந்து ஒரு 1 2 காய்ந்த வத்தல் அப்படியே கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஜஸ்ட் டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர். இதெல்லாம் நல்லா டெம்பர் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். அண்ட் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் சேர்க்கல, பிகாஸ் ஆல்ரெடி சில்லிஸோட ஸ்பைசினஸ் நிறையா இருக்கும். நான் வந்துட்டு வெள்ளை கலர் கொண்ட கடலை தான் எடுத்திருக்கேன். நான் வேக வைக்கிறப்பே சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ திரும்ப சால்ட் சேர்க்குறப்போ பார்த்துட்டு வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோடையே கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை அந்த ஹீட்டோடையே வந்து அப்படியே வந்து கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை மாங்காய் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சரை வந்து கிரேட் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வேணும்னா கார்னிஷ் பண்ணி கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ண டைம் இல்லைன்னா சாய் கிச்சனில் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பாய்.